இந்த வார்த்தையை ரொம்ப அழுத்தமாக தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா பீட்டா ஹெச்சிஜி வேல்யூ கம்மியாக இருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆனவங்களையும் பார்த்துருக்குறோம், நல்லா இருந்து குறைஞ்சவங்களையும் பார்த்துருக்கோம். முதல்ல ரிசல்ட் பாசிட்டிவ் வரும், 15th டே பார்க்கும்போது நெகட்டிவ் வரும். முதல்ல ரிசல்ட் நெகட்டிவ் வரும், 12th டேலேருந்து பாசிட்டிவ் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கும். இப்போது நம்ம 25வது பகுதியில் என்ன பற்றி பேச போகிறோன்னா, சந்தோஷமான செய்தியை பற்றி பேச போகிறோம். என்னதுங்க அந்த சந்தோஷமான செய்தினா, எனக்கு ப்ரெக்னென்சி ரிசல்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படிலாம் தெரிஞ்சுக்கணும், இது ஏன் தெரிஞ்சுக்கணும், இது தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன செய்யணும், அதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ எப்போவுமே உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த கரு வச்சதுலேருந்து 15வது நாள் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட்டுக்கு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ டிக்ளேர் பண்ணும்போது அதில் அவங்க மெயினாக பண்ணுறது ப்ரெக்னென்சி கார்டு பார்ப்பாங்க, பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் போடுவாங்க. அண்டு கம்பல்சரியாக எல்லாருமே பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா ப்ரெக்னென்சி கார்டில் பாசிட்டிவ் வந்துடும், ஆனால் பீட்டா ஹெச்சிஜி வேல்யூ கம்மியாக இருக்குன்னா அது வந்து மோஸ்ட்லி பயோகெமிக்கல் ப்ரெக்னென்சியாக இருக்கும். பயோகெமிக்கல் ப்ரெக்னென்சி நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், சம்டைம்ஸ் பேபி ஹார்ட் பீட் வரத்துக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். இந்த வார்த்தையை ரொம்ப அழுத்தமாக தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா பீட்டா ஹெச்சிஜி வேல்யூ கம்மியாக இருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆனவங்களையும் பார்த்துருக்குறோம், நல்லா இருந்து குறைஞ்சவங்களையும் பார்த்துருக்கோம். பட் சான்சஸ் ப்ராபபிலிட்டி பீட்டா ஹெச்சிஜி டே 15ல் குறைவாக இருக்குன்னா there is a chance it can be possibility of என்ன சொல்கிறது, ஒரு மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்போது நமக்கு வந்து எனிவேர் பிட்வீன் ஒரு 300 to 500லாம் இருக்குன்னா ஒரு பேபி ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒரு 700 to 1000, 1500 கிட்டலாம் இருக்குன்னா 2 பேபி ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் ஒரு மெத்தடாலஜி. இந்த பீட்டா ஹெச்சிஜி வச்சு டே 15 பீட்டா ஹெச்சிஜி வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். சில பேர்லாம் வந்து ரொம்ப இன்க்யூசிட்டிவாக இன்ட்ரெஸ்டாக எத்தனாவது நாள் நம்ம வந்து எம்ப்ரியோ வைக்கலாம்ன்றது ஒரு இது டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்றது பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுலேருந்து 8வது நாள்லேயே நம்ம ப்ரெக்னென்சி கார்டும் போட்டு பார்க்கலாம், பீட்டா ஹெச்சிஜியும் பார்க்கலாம். அது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம சில பேர் வந்து அந்த என்ன சொல்கிறது சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டிவ் மெடிக்கேஷன்ஸில் சில பேர் ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் கூட கொடுக்குறாங்க. ஸோ ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு அன்றைக்கே நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் ரிசல்ட் வந்து தப்பாக ஃபால்ஸ் பாசிட்டிவாக காமிச்சிடும். இன்றைக்கி ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க, நாளைக்கு கிடையாது, நாளான்னைக்கு கிடையாது, அதுக்கு 3வது நாள் அடுத்த டோஸ் கொடுக்குறாங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்த அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் 2வது நாள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் வர ரிசல்ட் சம்டைம்ஸ் உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக நெகட்டிவாக தெரிஞ்சிடும். இது ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இன்ஃபர்மேஷன் நீங்கள் இதை கேட்குறீங்க இல்லையா. ஸோ ஜென்ரலாகவே நம்ம கரு வச்சதுலேருந்து ஒரு 8வது நாள் 10வது நாள்லாம் கூட ஓரளவுக்கு நமக்கு ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்றதை யுகிக்க முடியுது ஓரளவுக்கு. ஸோ இதை மாதிரிலாம் பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட்டு ப்ரெக்னென்சி டெஸ்ட்டெல்லாம் 8th டே 10th டே 12th டேலாம் பார்ப்பாங்க. கொஞ்சம் ஒரு இன்க்யூசிட்டிவ்னஸ் தான். சம்டைம்ஸ் கிளினிஷியன்ஸ் வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. இந்த டெஸ்ட்டு போடுவாங்க, முதல்ல ரிசல்ட் பாசிட்டிவ் வரும், 15th டே பார்க்கும்போது நெகட்டிவ் வரும். முதல்ல ரிசல்ட் நெகட்டிவ் வரும், 12th டேலேருந்து பாசிட்டிவ் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கும், மல்டிபிள் காம்போஸ். பட் ஆனால் வந்து ஒரே இது கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டுனா 15th டே பீட்டா ஹெச்சிஜி ப்ரெக்னென்சி கார்டு இதை போட்டு பாருங்கள். ரிசல்ட்டு சம்வேர் ஒரு லெஸ் தென் 100 கீழே இருக்குன்னா not a very promising values. If it is something like more than 300 or 500 700லாம் இருந்ததுன்னா 1 to 2 embryos is got implanted-ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு we will go to the next level. ஸோ அதனால் வந்து இந்த ப்ரெக்னென்சி கன்ஃபர்மேஷனில் அடுத்த ஸ்டெப் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா சில சப்போர்ட்டிவ் மெடிக்கேஷன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க டாக்டர்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் கிளினிக்கல் ப்ரொஃபைல். சில பேருக்கு ஏஜ் கூடியிருக்கும், சில பேருக்கு சில கஷ்டங்கள் இருக்கும், ப்ளீடிங் ஆகலாம், ஏதோ ஒரு சில கஷ்டங்கள் இருக்கலாம். அதுக்காக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அட்ஜுவேட்டிவ் அந்த சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸை கொஞ்சம் டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரோன் கொடுத்து அந்த எண்டோமெட்ரியம் ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரோன் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால ப்ரொஜெஸ்ட்ரோன் கொஞ்சம் நாளைக்கு கூடுதலாக கொடுத்துட்டு வருவாங்க சில பேர். அதாவது 3 monthsக்கு கூட சில பேர் கொடுத்தெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அடுத்து மெயினாக ப்ரெக்னென்சி ரிசல்ட் பாசிட்டிவ் வந்துருச்சுனாலே நம்ம ஸ்கேன் பண்ணணும். பேபி வந்து நமக்கு யூட்ரஸில் தான் இம்ப்ளான்ட் ஆகிருக்கா, இல்லை ஃபெலோப்பியன் டியூப் வேறு யூட்ரஸை தவிர்த்து எக்ஸ்ட்ரா யூட்ரைன் சைட்ஸில் வந்திருக்கா. ஏன்னா இது பேர் எக்டோபிக் ப்ரெக்னென்சி. எக்டோபிக் ப்ரெக்னென்சி இருந்தால் பீட்டா ஹெச்சிஜி கண்டினியூஸாக எலிவேட் ஆகாது, ஒரு ஸ்டேஜில் குறைய ஆரம்பிச்சிடும், இல்லை கம்மியாகும்,
மெயின்டைன் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எப்போவுமே பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தோடனே நம்ம இம்ப்ளான்டேஷன் இன்ட்ரா யூட்ரைனா எக்ஸ்ட்ரா யூட்ரைனான்றதை கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த பாயிண்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு 25th பாயிண்ட் பேசியிருக்கிறேன். நம்ம 26th பார்ட்டில் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன்.